எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை, 19ஆம் வசனம் வரை, 7 முதல் 19 வரை 2 வசனங்களாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் கொண்டு 13ஆம் வசனம் 19ஆம் வசனம் வரைக்கும். அவன் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். And all those who heard it marveled at those things which were told by the shepherds. And Mary kept all these things and pondered them in her heart. And the shepherds returned, glorifying and praising God for all the things that they had heard and seen, as it was told unto them. ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்படுவதற்கு ஆவியானவர் எனக்கு வந்தருளும் ராஜாவே. இந்த ஆளுகையின் கீழாக எங்களை நடத்தி உடைய ஆளுகையை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். பிள்ளையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலங்களும் தெய்வ மகிமை காணப்படும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த க்ஷணமே, சடன்லி, நொடி பொழுதிலே பரமசேனையின் திரள் ஒரு தேவதூதனுடன் தோன்றியது. மீட்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நொடி பொழுதில் வேத வசனத்தில் நடக்கிறவைகள் எல்லாம் அற்புதமானவைகள், ஷணப்பொழுதில் மாறக்கூடியவைகள். ஒரு தேவதூதன் வந்து நின்றான், அவ்வளவுதான். ஒரு பரம திரள், இந்த இட்டர்னல் கிரவுட், பெரும் திரள் ஒன்று இறங்கியது, தேவதூதன் தோன்றியது. அவர்கள் இந்த 14ஆம் வசனத்தை அடிக்கடி என்னுடைய நாவிலிருந்து என் செய்திகளிலே கவனித்திருப்பீர்கள். Glory to God in the highest. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதன் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தின பிறகு இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. எதற்காக? இத்தனை ஆண்டுகளாக, ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்காக மேசியாவுக்காய் காத்திருந்த இந்த உலகத்திற்கு பாவத்தை அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலை செய்வதற்கு ஒரு மேசியா வருகிறார். 4000 வருஷம். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு 5 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. 8 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் அந்த 3 மணி நேரம் படுற பாடு இருக்கு பாருங்க. யாரும் உருப்படியாக வேலையை செய்ய முடியாது. யார் சொல்கிறது யாரு காதலையும் விழுகாது. எல்லாம் அவங்க வந்தால் கரெக்டாக இருக்கணுங்கிற தீவிரத்தில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நல்ல சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியான டைம் அந்த டைமில். ஏன்னா பெரியவங்களாம் கல்யாணம் பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்களாம் ஸ்வீட்டை ஆட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு பிஸியாக இருக்கும். ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா கூப்பிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அவங்க நல்ல வசதியான, அவங்க நிறைய ஆப்பிள், நிறைய ஸ்வீட்ஸ் இல்லை ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க.
நாங்கள் ஜீப்பில் பின்னாடி உட்காந்துருக்கோம். முன்னாடி அந்த அம்மா உட்கார முடியாமல் இருக்குது. நானே நண்பனை யோசிச்சேன், இந்த அம்மா எல்லாத்தையும் சாப்பிடாது, வேஸ்ட்டாக போய் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி அந்த கோயம்புத்தூர்லேருந்து துடியலூர் வர்றதுக்குள்ளே 10 கிலோமீட்டருக்குள்ளே யாருக்குள்ள ஒரு 2 கிலோ ஆப்பிள் முடிச்சிட்டோம். இறங்கி பார்த்தா அவங்களுக்கு இருந்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த 2 கிலோ போனது தெரியல, அவ்வளோ இருந்துச்சு. ரொம்ப பிஸியாயிரும் அந்த எதிர்பார்ப்பு. 5 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவோம், அரை மணி நேரம் ஆள் இருக்க மாட்டான். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க இல்லையா? என்ன நடக்குதுன்னு தெரியாது, காத்திருக்குது. 4000 வருடங்கள் மனித குலம் காத்திருந்தது, 4000 years. ஆனால் இப்பொழுது இந்த காத்திருப்பின் ஒரு முடிவு. எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை ரட்சிப்பதற்கு ஒரு மேசியா. எப்பொழுது? க்ஷணப்பொழுதிலே. Praise God. இயேசுவோட வருகை எப்படி இருக்க போகிறது? க்ஷணப்பொழுதிலே. Praise God. அவர் பிறந்ததை மெய்ப்பர்கள் கேட்டார்கள், அவர் வருகையை அனைத்து கண்களும் காணும். வசனம் சொல்லுகிறது, இந்த பூலோகத்தின் கண்கள் எங்கிருந்தாலும் காணுமா? முடியுமா? சாத்தியமா? எப்படி சாத்தியம்? பூமி உருண்டை இப்படி இருக்குது இல்லையா? நம்ம எல்லாம் மேலே இல்லை, அதில் சைடில் நிற்கிறோம். மேக்னெட் காந்தத்தில் இந்த கருப்பு மண் வச்சு விளையாடுவோம் இல்லையா? அது மாதிரி நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி வானத்தில் உள்ள தெய்வசேனையை பார்க்க முடியும்? ஐயா, ஒரு 2 அடி தட்டு உள்ள விட்டமுள்ள ஒரு தட்டை வீட்டுக்கு மேலே வச்சா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் பார்க்குறோமே. இதை படைத்த ராஜாதே ராஜா, வானத்தை பூமி. வானத்தில் பூமி ஒரு கடுகு சைஸ் கூட இல்லை. அல்லேலூயா. வானம் என்பது அவ்வளவு மகத்துவம். அதில் ஒரு கடுகு சைஸ் கூட இல்லை பூமி. அதில் என்ன எவ்வளவோ பெரியவர், எவ்வளவு மேன்மையுள்ள. அப்போ வானங்களும் வானாதி வானங்களும் போற்றத்தக்க பெரியவர் என்று சாலமோன் சொல்கிறார். அவ்வளவு பெரியவர் இந்த கடுகு விதையை விட சிறியதான இந்த பூ உலகில் இருந்து மனித ரூபத்தில் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத மண்ணான உங்களையும் என்னை தேடி ஓடி வந்திருக்கிறார் என்றார். அது மட்டும்தான் அன்பு என்று சொல்லப்படும். எனவே நான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். அடுத்து மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று பரலோகத்தின் தேவனை துதித்தார்களாம். தேவனை துதிக்கிறார்கள். எதற்கு? மனுஷர் மேல் ஒரு பிரியம். மனுஷருடைய பிரியம் ஆண்டவரத்தில் வந்திருந்ததா இல்லையா? தேவன் மனுஷனை பிரியமாய் இருந்ததினால், மனுஷர் மேல் பிரியம் அன்பு வைத்ததினால் மட்டும் நான் கிறிஸ்து இயேசு பிறந்தார். இல்லைன்னா மனுஷனை யாரும் நேசிக்க முடியாது. நம்ம கூட இருக்கவங்கள நேசிக்க முடியுதா? ஸ்கூலில் படிப்போம் பக்கத்தில் உள்ள நேசிக்க முடியுதா? ஒரு நாள் ஒரு குட்டி குஞ்சு ஒன்று என்கிட்ட வந்துச்சு. என்ன ஸ்கூல் மாற்றிடுவீங்களான்னு கேட்டுச்சு. ஆளுக்கு நான் சரி தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஆறுதல் சொல்லி ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஆறுதல் சொல்லி, ஏன்னா அவ்வளோ அதுக்கு நிந்தை அவமானம் தாங்க முடிஞ்சு. அந்த சைஸ் இவ்வளோ பெரிய ஹார்ட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு தாங்க முடியல. என்னை ஸ்கூல் மாற்றிருக்கேன். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அழகாக படிச்சுட்டு உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஒருத்தி எனக்கு பிரச்சனை, அவனுக்காக ஸ்கூலையே மாற்றணும். அவ்வளவு தானே. ஜஸ்ட் ஒன் மோர் ப்ரேயர். இன்றைக்கி ராத்திரி ஜோகன் எல்லாம் சரியாகும். இப்போ அவங்களே சொல்கிறாங்க, அவனால எப்பயோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு இப்போ அவன் மெசேஜ் இல்லாமல் நாங்கள் இருக்கிறது இல்லை. ஆடு நான் ஒத்துக்குதா? பக்கத்தில் அன்பை காட்ட முடியல. மனுஷன் திருக்குள்ள இருதயம் உள்ளவன். எவ்வளவு அன்பை காண்பீர்கள், எவ்வளவு உபசரியுங்கள். கிறிஸ்து தேவனுடைய பிரியம் இல்லாவிட்டால் இந்த மனுஷனை ஒருவரும் நேசிக்க முடியாது. அருவருப்பான சிந்தை உள்ளவன், அருவருப்பான வாழ்க்கை உடையவன். ஆனால் கர்த்தர் பார்த்தார், இவன் என்னுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்லவா, இவன் ஏன் பாதாளத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி பிரியம் வைத்தார். அவர் தன்னுடைய கண்களை வைத்து நம்முடைய ஆத்துமாக்களை பார்த்ததினால் நம்முடைய பாவங்கள் அவருக்கு மறைந்து போயின. அந்த ரட்சிப்பு நிமித்த பாவங்கள் அவருடைய கண்களில் படவில்லை. வசனம் சொல்லுகிறது, பாவங்களை பாராத சுத்த கண்ணன். தேவன் நம்முடைய பாவங்களை பார்ப்பது இல்லை, பாவங்களை வெறுக்கிறவர். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்படி இருக்க பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்த ஒரு மனுஷன் மேல் ஒரு பிரியத்தை கொடுக்கும்படிக்கு இறங்கி வந்தார். தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள், தேவனை துதித்தார்கள். சொல்லப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டது, எல்லோரும் கேட்டார்கள், கவனித்தார்கள். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவதூதர்கள் எங்கிருந்து வந்திருந்தாங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வானங்களும் வானாதி வானங்களுக்கும் மேலே உள்ள தூதர்களுடைய ராஜாவாகிய அவர் தூதர்களை இத்தனை லட்சம் மைல்ஸுக்கு கீழே அனுப்பி அவங்க வந்து மெசேஜ் விட்டு திரும்பி போயிட்டாங்க. கர்த்தர் சொல்ல, பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுவதற்கு நீ நான் எந்த மூலையா, எந்த
இந்த போல நம்ம படிப்பை பார்த்து யாரும் நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் பார்க்க விரும்பாத ஒரு பொருளில் ஒன்று என்னோடய மார்க் ஷீட்டு, ஸ்கூலில் படித்த மார்க் ஷீட்டு. யார்கிட்டையும் காட்ட விரும்பாத ஒன்றும் பார்க்க விரும்பாத ஒன்றும் நம்ம மார்க் ஷீட். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு நல்ல வேல்யூ தெரியும். ஆவியில் முழங்கால் போடும்போது நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே படிச்சிருக்கிறோம், என்ன மார்க் எல்லாம் தெரியும். ஆனால் மார்க் ஷீட்டுக்கு ஆளுக்கு சம்மந்தம் இருக்காது. ஏன்னா அதான் கிருபை. கிருபை. அப்போ ஆண்டவர் பரலோகத்தில் இறங்கி வந்து நமக்கு எதுவுமே செய்யலாம். ஆனால் இறங்கி வந்து தேவதூர்களை அனுப்பி நம்ம ஒரு பிரியம் வைத்தார். அப்போ இந்த முதலாவது அவர் சென்றது ராஜாக்கள் இடத்துல, மெய்ப்பர்கள் இடத்துல. மெய்ப்பர் இடத்துல போய் உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் போய் அனுதினமும் முட்டி ஜெபிப்பார்கள் தேவாலயத்தில். இன்றும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு செல்வோமானால் அங்கே இருக்கிற தேவாலயத்தில் ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. சென்னையில் நீங்கள் ரெட் ஃபோர்ட் பார்த்துருப்பீர்கள். அது ஒரு பெரிய பெருஞ்சுவர். அதற்கு பெயர் வெயிலிங் வால். அதில் போட்டிருப்பாங்க, முட்டி அழுகிற ஒரு சுவர். மேசியாவை நீர் எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர் என்று இப்பொழுது முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மேசியாவும் நம்முடைய உள்ளத்தில் எப்போவோ வந்து அப்படி புலம்பி அழுது கொண்டிருந்த வேண்டி தேவதூதர்களுக்கு வந்து ரட்சிப்பதற்கென்று ஒரு மேசியாவை கர்த்தர் அனுப்பினார். வந்தார்கள். வாருங்கள், கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டவை போய் பார்ப்போம் என்று சொன்னார்கள். போய் பார்க்கும் பொழுது அங்கே ஆப்போசிட்டாக நடக்குது. நமக்கு பிறந்திருக்கிற மேசியா ரட்சிக்கிறவர் எப்படி பிறந்திருக்கணும்? ஒரு அமெரிக்காவில் ஒர்க் பண்ண ஒரு தம்பி, ஒர்க் பண்ண அவன் பையன், அவன் வீடு ஒரு கிராமம். ஒரு கட்டாயத்தினால் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரியோட மகளை திருமணம் செய்திருந்தான். அந்த பெண்ணுடைய ஃபேமிலி எனக்கு அதிக நெருக்கமானவர்கள். எனவே அவனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லும்போதையும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணான்னா, அவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, ஹை போஸ்ட். அவன் சொன்னான், உங்கள் மகன் இங்கே 7 மணிக்குள்ளே காது வைக்கல, உங்கள் மகளுக்கு கொண்டு வராதீங்கன்னு. மெட்ராஸ்லேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு புறப்பட்டு 5:30 மணிக்கு புறப்பட்டு 7 மணிக்கு எப்படி வர முடியும் நெய்வேலி? இப்போது 4-வே, அப்போ 4-வே கிடையாது. அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்கிறான். அந்த அங்கிள் வந்தார். அவர் நினச்சாருன்னா ஒரே அடியில் அவனை தூக்கிட முடியும். ஒரு ஃபோன் பண்ணார்னா போலீஸ் பட்டையே ஏறும். அவ்வளோ ஹை பொசிஷனில் இருக்கிறார். பார்த்து நேரம் வந்தார் 5 மணிக்கு. கிமி ஒரு ஹெல்ப் வேணும், வாங்க. பாப்பா மிரட்டான், போய் பிள்ளைய விட்டுட்டு வந்துடலாம். ஏன் ஒரு தட்ட வேண்டியதானே, பிள்ளைய கொடுத்துட்டவங்கள கிமி அங்கே போகலாம். இப்படி போகிறது எவனையும் நான் நம்மளை வாங்கி போகலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். வரேன்னு சொல்லுங்க. சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யுங்க, நீங்கள் பேசாமல் பேச்சு கொடுத்துட்டே வாங்க, பாக்கி நான் பார்த்துக்கிறேன். அவனை காரில் கெடுத்தோம். வேலைச்சல் 5:30 மணிக்கு போய் டீசலை போட்டுட்டு வண்டி கிளம்பிச்சு. அதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா ஆன்டி வேறு இருக்காங்க. யாரையும் விட்டாதீங்க, ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுங்கள். எதையாவது ஆரம்பித்தார். அவர் எவ்வளோ திறமைசாலி. ஆரம்பித்தார் கதையை. யாருக்கும் காது விழுல, ரோடு தெரியல. கதை அவ்வளோ நம்பிக்கைக்குரியவர். அப்படியே பாருங்கள், ஸ்கார்பியோ வண்டி எடுத்தேன். கரெக்ட் 6:55 அவன் கிராமத்துக்கு போனேன். சாரியான கிராமம், விழுப்புரம் வரைக்கும் மெயின் ரோடு, அதுக்கப்புறம் கிராமத்து ரோடு. இவர் பேச பேச உள்ளட்ட போய் நிறுத்தணும். அவனுக்கு தைரியம், அவனுக்கு என்ன இப்படியே வரமாட்டா, விட்டுட்டு நைட்டு ஃப்ளைட் ஏறணும். அவனுடைய பிளான். டிக்கெட்டெல்லாம் போட்டிருக்கு. 6:55 போயிட்டு இன்னொன்று பாப்பா, அண்ணா வந்துட்டிங்களா? வந்துட்டு இறங்குறேன். இறங்கி சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது. எங்கே போயிருக்கான்னு கேட்டால் காட்டுக்கு போயிருக்காண்ணா. எதுக்குன்னா பாத்ரூம் போகிறதுக்கு காட்டுக்கு போயிருந்தான். அமெரிக்காவில் போய் அன்னைக்கே ஒரு மாதம் 3 லட்ச ரூபா வாங்குகிற வீட்டில் ஒரு டாய்லெட் இல்லை. அவ்வளோ பாருங்கள் மனுஷனுக்கு அந்த பெருமை. மனுஷனுடைய குணம் நல்லதில்லை. அவன் மகா திருக்குள்ளம், கேடு நிறைந்தவன். ஆனால் இங்கே வரும்போது எல்லாம் ஆப்போசிட். இங்கே உலகத்தில் நிறையா அப்படி தான் ஆப்போசிட். நான் அமெரிக்காவில் வரும்போது சரி மனுஷன் நல்ல ஒரு ஜீன்ஸை போட்டு, அட்லீஸ்ட் இந்த நாய்க்கு அடித்து ஜீன்ஸ்லாம் போட்டு வருவாங்களா, அது மாதிரியாவது வருவான்னு நினச்சேன். நான் வந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எனக்கு தலையை ஓமட்டிடுச்சு. இவனோட அமெரிக்காவுக்கு போனால் முதல்ல அப்போ பில் கிளின்டன் இருந்தார். பில் கிளின்டனை பிடிச்சி உதைக்கணும்னு சொன்னார். எல்லாம் ஆப்போசிட். இங்கே ராஜா பிறந்திருக்கிறாரு, மேசியா பிறந்திருக்கிறார். வந்தாச்சே நல்லா இருக்கப்பட்ட மாதிரி நல்ல சூப்பர் ஒரு ரூம் இருக்கும். உள்ளே வந்து அழகாக பெட்ஷீட்டை போட்டு ஏசியில் படுக்க வச்சுருப்பாங்க. உள்ளே வந்தால் மாடு சாப்பிட்ற முன்னே நின்று குழந்தை படுத்துருக்கு. எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது. ராஜா பிறந்திருப்பார் பார்த்தா இங்கே ஒரு சின்ன பாப்பா பிறந்திருக்கு. இவர் நம்ம ரட்சிப்பார், சந்தேகம் வரல. வந்து முழங்கால் பண்ணிட்டு பணிந்து கொண்டார்.
தலை வணங்கப்பட்ட ஒரே மெய்யான ரட்சகர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அது அழகான பாடலை பாடி V3 Kings. நாங்கள் 3 சாஸ்திரிகள் வருகிறோம், பொன்னையும் வெள்ளியையும் தூபவர்க்கத்தை. இந்த தூபவர்க்கத்தை பாடும்போதெல்லாம் தாங்க முடியும். கிறிஸ்துவின் மரணத்தை அறிவிப்பது. வாட் அ வண்டர்ஃபுல் காட். அவர்கள் வந்தார்கள், பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளாமல் நிமிர்ந்து நின்றது யார்? ராஜ கிரீடம் சூட்டப்பட்ட ஏரோது என்னும் ஒரு மன்னன். அவனுக்கு குழந்தைன்னு தலை முடிய முடியல. ஆகினால அவன் முடிவு பார்த்தீங்களா, குழு குழுத்து தான் செத்தான். வாசம் சொன்னார். அப்படி நமக்கு ஒரு ரட்சகரை அனுப்பினார். போய் பார்த்தார்கள். மெய்ப்பர்கள் எப்படி நல்லா சுத்தமாக இருப்பாங்க. அவன் என்னதான் பார்க்க வண்டியை செட்டு போட்டாலும், என்னதான் ப்ரீமியம் கொலோனை தேய்ச்சாலும், அவன் அந்த ஆடு வாசனை தான் இருக்கும். அவன் துணி துவைச்சிட்டு வந்தால் அந்த துணிலேயே அந்த வாசனை இருக்கான். எனக்கு எப்படின்னு தெரியாது. அப்படி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்? எங்கள் ராஜா எங்கள் முன்னணியில் பிறந்திருக்காரு. நாங்கள் எவ்வளோ மனுஷனை தள்ளப்பட்டு ஆடு மேய்க்கிறவன் என்று தள்ளப்பட்டோமோ எங்களுக்குள்ளே வந்து பிறந்திருக்கிறார். ராஜா சந்தேகம் வந்துச்சு, எங்கடா பிறந்தார்? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் சாஸ்திரிகள். அப்படியா? நீங்கள் போய் கண்டுபிடிங்க. குழந்தை எங்கே இருக்குன்னு போயிட்டு பார்த்தா எங்கேயும் ராஜா பிறக்கலன்ட்டாங்க. ராஜாவுக்கு கண்ணு குருடு. அல்லேலூயா. ஆவிக்குரியவனுக்கு கண்ணு தெளிவு. நீயும் மன தெளிவுள்ளவனாய் இரு. வேத வசனம் நம்மை கழிப்புள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் வைத்திருந்தது. நேராக போனாங்க, கண்டுபிடித்தார்கள். போய் முன்னணியில் போய் பார்த்தார்கள். ராஜா முன்னணிக்கு வந்தாரா? வர முடியாது. அவனுக்கு பேலஸ் விட்டு வெளியில் வந்தால் பட்டயம் தான். அல்லேலூயா. நல்ல புல்லட்டெல்லாம் தூக்கி கண்ணு தூக்கிட்டு தான் பின்னாடி போகணும். நம்ம ராஜாவுக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. பரம சேனையின் திரளான தேவதூர்களை பார்க்கணும். வந்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. வந்து குழந்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. தாயை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அவருக்கு இவரா, இந்த மனுஷனா, இவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அம்மாவா, அவளை பார்த்து ஆண்டவர் இறங்கினார். எல்லாமே ஸ்ட்ரேஞ்ச், எல்லாமே அபூர்வம். ஆண்டவர் சொன்னார், நான் வானத்திலும் பூமியிலும் புகை காடான அக்கினிமயமான அதிசயங்களை காட்டுறேன். இத்தனை வருஷம் ஜெபித்ததற்கு ஒரு பலனை அவர்கள் பார்க்கிற பொழுது தேவனுடைய பிரியத்தை அறிந்து கொண்டார்கள். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுவோமே. இஸ்ரவேலாகி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. நோட் பண்ணிக்கோங்க, நான் வாசிக்கலாம். 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் கர்த்தருக்கு பிரியம். நம்ம மேல் தேவன் பிரியம் வைத்தபடினால் நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுவோம். தேவனுக்கு பிரியமானது ஒன்று. அந்த பிரியத்தை நாம் அவருக்கு அந்த பிரியத்தை காண்பிக்கிறது தான் வேத புத்தகத்தின் வழி. எனக்கே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சூழ்நிலை எனக்கு மட்டும் ஏன்னு கேட்குறதுக்கு ஒரே தீர்வு வேத வசனத்தை வாசிக்கும். இந்த சின்ன பிள்ளைகள் அழகழகாய் வந்து ஆடினாங்க. ரொம்ப ஆசையாயிடுச்சு எனக்கு. ஒருவேளை ஆராதனை டைம் இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் ஆடியிருப்பேன் கொஞ்ச நேரம். ப்ரைஸ் காட். இது தேவனுடைய நேரம் இல்லையா? அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட நல்லா ஆடி பாடலாம், சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆசையாக இருக்குது. கல்லகம் உள்ள குட்டி குழந்தைகள் ஆயத்தமாக நான் வந்து நம்ம டான்ஸ் போடலாம். ஆண்டு நல்ல இல்லையா? அழகழகானவன். இவங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன தேவை? வேத வசனம் தேவை. இந்த வசனம் அவர்களை தேடி உள்ளவர்களாய் மாற்றும். பிரைஸ் காட். அவருடைய வசனம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். காரணம், ஞானமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை வேதவசனம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் பிரியத்தை காண்பிப்பதற்கு வேத வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வசிக்கிறேன். உபாகமம் 10:15. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நம்மிடத்தில் பிரியம் வைத்தபடினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் நம்மிடத்தில் பிரியம் வைத்தபடினால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இவை எனக்கு வேணும்னு கருத்து தெரிஞ்சு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எனக்கு வேணும். பிரைஸ் காட். உலகத்தில் நம்ம எனக்கு வேணும் பிடிச்சி வைக்கிறது எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. ஆனால் ரொம்ப ஒரு சில செல்ஃபிஷ் ஃபீலிங் உள்ள ஒரு ஆள். யாராவது எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது எனக்கு தான், வேறு யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். அது பாலாக போகிற வரைக்கும் என்கிட்ட இருக்கும். இல்லை இப்போ கூட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆன்டிக்ஸ் நிறைய வச்சுருக்கேன். எல்லாம் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கிஃப்ட்டு. இந்த பைபிளை கூட சில மார்க் வச்சுருப்பேன். நான் அந்த பைபிள் வச்சுருப்பேன்.
அது எனக்கு அவங்க எனக்கு புக் மார்க் கனடாலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. 46 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி புக் மார்க் வச்சுருக்கேன். 46 இயர்ஸ். ப்ரைஸ் காட். நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா இப்போ வீட்டுக்கு வரவங்க என்ன செய்வாங்க, யாரும் சின்ன பிள்ளைய அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு வாங்கிட்டு வரதெல்லாம் எங்கள் அண்ணன் சுட்டுட்டு போயிடுவார். சுட்டுட்டு போவார், நான் உட்காந்து அழுதுகிட்டே கிடப்பேன். இன்றைக்கி அப்படி பார்த்து ஏன்னா சண்டை போட முடியாது. இன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் நமக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சு கூப்பிட்றாங்க, அன்றைக்கி கூப்பிட முடியாது. அன்றைக்கி அண்ணே வாங்கினேன்னு சொன்னோம், இங்கே வானேன்னு சொன்னோம்னா தலை பின்னாடி போயிடும். அப்பா வருவார், ஒன்று கொடுப்பார், தலை பின்னாடி போயிடும். இங்கே வாமான்னு சொல்லிட முடியாது. வான் அம்மாவை பார்த்து 3 தெரியாமல் சொல்லிட்டா கூட தெரியாமல் ஒன்று கொடுத்துருவாங்க. ரொம்ப ஐ லைக் தோஸ் டேஸ். அப்படி காலம். அதனால் திருப்பி என் கிஃப்ட் எனக்கு வேணும்னு கேட்க முடியாது. கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அழுது ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகி அப்பா கிட்ட ஊழியத்துக்கு போகும்போது நைஸாக போட்டு கொடுத்து அண்ணன் என்னதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, தரமாட்டேங்கிறாங்க. அது ஏது உனக்கு, எனக்கு அவர் கொடுத்தாரு, அவங்க கொடுத்தாங்க. சரி நான் சொல்கிறேன். அப்பா நைஸாக வந்து அவர் ஒரு டைம் பார்த்துட்டு அவர் கொடுறாப்பா அவன் அதை நினச்சிக்கிட்டே இருக்கான். சின்ன பையன் தானே அப்படி சொல்லிடுவாங்க. சொன்னோடனே அங்கே ஒரு பார்வை வரும் பாருங்க. அங்கேருந்து அந்த பார்வையை பார்க்கும்போது நீ வேணால் ஒரு கிஃப்ட்டு வேண்டாம், என் உயிரோடு நின்றுனா போதும். ஏன்னா அதுக்கு பிரதிபலன் பின்னாடி இருக்குது. விதைக்கிறவங்களே அறுத்துருவோம் பின்னாடி. ரோட்டில் வாங்குவோம் ராத்திரி நேரத்தில். ப்ரைஸ் காட். திஸ் இஸ் மை ஆண்டவர் நமக்கென்று கிரிய வைத்தபடி நாம் உன்னை மென்னை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இது கொடுத்துருவாரா பிசாசிட்ட? தாமதம் இயேசு கிறிஸ்து பண்ணுவதில்லை. அவர் வெயிட் பண்ணுவார். நான் அந்த நேரத்துக்கு வெயிட் பண்ணுவார். தாமதம் பண்ணவில்லை, நம்மை பக்குவப்படுத்துவார். ஒரு ஆமை அவர் ஒரு நாள் தாமதம் பண்ணுறது. ஏன்னா ஹி இஸ் நாட் பார்ன் இன் இந்தியா. அவர் இந்தியாவில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக டைமுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவார். என்ன அநியாயம் பாருங்க. டைமு வேலைக்கு போகும்போது 10 நிமிஷம் லேட்டாக போது பறந்து போவாங்க. ஆனால் 5 நிமிஷம் முன்னாடி வெளியில் வந்துடுவாங்க. அந்த 4 மணிக்கு மேலே வேலை ஓடாது. வெள்ளைக்காரெல்லாம் அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமைனா மதியத்துக்கு மேலே வேலை ஓடாது. அதுதான் நம்மளால் இருக்காங்க. நம்மளை ராத்திரி ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சுட்டு அவன் போயிடுவான். போய் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நல்லா அங்கே டேமு பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வீக்கெண்ட் வந்து அவன் ஃபேமிலிக்கு என்ஜாய் பண்ணுவான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். நான் அப்படி தான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஜோம் பண்ணுவேன். சனிக்கிழமை குடும்பத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுக்குற நாட்கள் நம்ம தேசத்தில் வரணும். வெளியே போய் நம்ம என்ன தங்கணும், நம்ம ஊர் அப்படி தான் இருக்குது. கர்த்தர் வெளியே போகிற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம்? எல்லாம் பைக் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு நாள் ஒரு ஏரியாவில் போய் நின்று நடந்து ஜெபம் பண்ணிவிட்டு எங்கேயாவது கத்தை நிற்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு, சுவிசேஷத்தை சொல்லி, சத்தியத்தை சொல்லிவிட்டு எப்படி ஆகினும் வரணும். நம்ம அருவருப்பு கர்த்தருக்கு விரோதம் உள்ள பாவங்களில் இருக்க வேண்டுமோ தவிர ஜனங்கள் எடுத்தினால. அப்போ கர்த்தர்கள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம பிரிய வைத்தபடினா நம்ம எடுத்து பார்த்தாரு. உள்ள அவரால் பார்க்க முடியாத இருள், பாவம், அசுத்தம், துரோகம், திருட்டு, கொலை, கொள்ளை எல்லாம் கலத்தியர் 5 இருக்கிற எல்லாமே அதில் இருந்தது. உடனே பார்த்தார் தன்னுடைய ரத்தம் உண்டு அவனை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது என்று சொல்லி நம்முடைய குமாரனை இயேசுவை நமக்கென்று பலியாகி கொடுத்தார். அதை தான் பேதுரு எழுதும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பிரியமானவர்களுக்கு பிரியமானதை அவர் கொடுக்கும்படிக்கு ஒரு ரத்தம் ஒன்று தேவைப்பட்டது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றார். ஒவ்வொரு வார்த்தையில் பாருங்களேன் இடி முழக்கம். அல்லேலூயா. இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் பரலோகத்திற்கு திரும்பி சென்ற தேவதூதர்கள் இருக்கிற அந்த உன்னதமான மகிமையிலிருந்து உதித்தது. அல்லேலூயா. அப்போ முதல்ல மெய்ப்பர்களுக்கு உதித்தது இப்போ அவர் மேலே உதிக்கிறது. ஏன்? இவர் எனக்கு பிரியமான என்னுடைய நேசகுமார். ஏன் பிரியமானவர்? சங்கை வேதநாயகம் சாஸ்திரி ஒரு பாடல் பாடியிருப்பார். அந்த பாடலில் அழகான ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் ஒன்று இருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் பேசிக்கொள்கிறார்களாம். எப்படியாவது இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும், யார் போய் இவர்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்று பேசிக்கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரா, நான் போகிறேன் தகப்பனே, நான் போகிறேன். என்றால் நான் மாம்சத்தில் போனால் தான் ரத்தம் சிந்த முடியும். என்னால் ஆவியானவர் ஆவியாய் இருக்கிறீர், தேவனும் ஆவியாய் இருக்கிறீர். நான் சரீரத்தில் சென்று
நான் இதற்கு பரிகாரத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த பாடல் வரி ரொம்ப அருமையாக இருக்கும். அவன் இறங்குகிறேன், அவனை மிதிக்கிறேன், அவனை ஜெயிக்கிறேன், பரத்தை அழையான ஒரு பாடல் நம்ம கேட்கலாம் அற்புதமாய். அப்போ ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த உடனே பிதாவாகிய தேவன் மனமகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா, எப்படி மனமகிழ்ச்சியோடு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஜெகதீஷனை பிறந்துட்டாரு. பிறந்தவுடனே நம்ம போய் அவர் மிலிட்ரிக்கு இந்த குழந்தைய அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான், இந்தியாவை தாண்டி இதை விரட்டிடுவாங்க. கையில் என்னென்ன கிடைக்குதோ. எங்கள் அப்பா அதுக்கு பேர் பட்டு குஞ்சம்னு சொல்லுவோம். விளக்கமாக இல்லாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, பட்டு குஞ்சத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்கன்னு கொடுக்கல அல்லே இல்லையா? ஆனால் இந்த குழந்தைய அவன் நினச்சி பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அனுப்பும்போது இந்த குழந்தை என் ஜனத்துக்காக மறிக்க போகிறது எந்த தகப்பன் அனுப்ப முடியாது. இட்ஸ் த டிஃபிகல்ட் டாஸ்க். பிதாவாகிய தேவன் குழந்தைய கிறிஸ்துவை உங்களுக்கு விளக்கும் பிரியமுள்ளவரை அனுப்பிவிட்டார். கண்களை காதையும் மறைத்து கொண்டார். இதுவரை எந்த மனிதனுக்கும் எந்த ஒரு தெய்வம் என்று சொல்லப்படுகிற யாருக்கும் செய்யப்படாத ஒரு செங்கோல் ஆட்சி இந்த குழந்தை மேல் விழப்போகிறது. எனவேதான் சிமியோன் சொன்னார், உன்னை ஒரு பட்டை உருவி போகும் என்று தாயாகிய மரியாதை சொல்லுகிறார். இந்த அநேக குழந்தைகள் பிறக்கிறதுல போய் பார்ப்பது உண்டு. சில ஆண்டு சொல்லுவார், ஷீ இஸ் கோயிங் டு பிகம் சிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஐயோ கேள்வி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பாட்டுக்காரியாவா. சில இடத்துல சொல்லுவாங்க, என் குழந்தை தீர்க்கதரிசியை வரப்போகிறது. ஆண்டவர் சொன்னது தாயினுடைய குதூகலம் எப்படி இருக்குது தெரியுமா? சிமியோன் சொன்னார், உன்னை ஒரு பட்டையை முறிவிப்போம். நாட்டுமா இந்த தாயினுடைய பக்குவம் பார்த்தீங்களா? பிரைஸ் காட். இந்த பக்குவம் நம்முடைய தாய்கள் ஒருத்தருக்கு இருக்கும். எனிதிங் வாட் கர்த்தர் எது செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமாக இருக்கும். அது ஈட்டியாக இருக்கலாம், அம்பா இருக்கலாம். அந்த பாதையோடு நம்ம செல்ல முடியும். அன்னை தெரேசாவை உலகமெங்கும் போற்றுகிறார். அவருக்கு உலகமெங்கும் அவங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது. ஒன்லி உமன் இன் த வேர்ல்ட். பிரைஸ் காட். பாஸ்போர்ட்டில் சீல் அதுவும் அவங்ககிட்ட கிடையாது. அவங்க போய் சீல் பண்ணி ஒரு ஆள் கொண்டு கையில் கொடுத்துருவாங்க. எங்கேயுமே அவங்க பண்ணது அவளை அழைத்து உலகமெங்கிலும் அவரை பயன்படுத்துவார். எங்கே போனாலும் அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை தான் பேசுவார். கடைசியில் மரித்து போனார். அன்னை தெரசா உலகமெங்கிலும் அவர்களுக்கு சிலை வைக்கப்படுகிறது. அவர்கள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. மதர் தெரசாலாம் தெரியாத சின்ன குழந்தை கூட இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆண்டவர்கள் பிரியமாக இருந்தார்கள். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை போல பிரியத்தை அறிவித்தார்கள். அப்படியானால் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தாய் இந்த மரியாதை. ஏன் நாம் மரியாதை கும்பிடுவதில்லை? ஏன் மரியாதை நாம் அணுகுவதில்லை? அவர்கள் தாய், ஒரு தெய்வத்தினுடைய தாய். அவர்கள் கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை எல்லாம் கொடுக்கணும். ஆனால் அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் தாய். அவர்கள் ஜீவனை கொடுக்கவில்லை. இந்த மரியாள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தேவைப்பட்டது. அந்த மரியாள் பரிசுத்தமாய் பரலோகம் செல்வதற்கு தேவனுடைய இறக்கம் தேவைப்பட்டது. அந்த ஒரு பக்குவம் ஒரு தாய்க்கு இருக்கிற அந்த பக்குவம் நமக்கு வேணும் என்ற வேத வசனத்தில் கிருபை பெற்ற ஒரு தாய் மரியாள். மற்றவர்களுக்கு கேளாமல் கிருபை கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? சிசரா ஒருத்தி அடித்து போட்டான். சிசரா நெற்றியில் ஆடி வச்சு அடித்து போட்டான். உழுதாளின் தீர்க்கதரிசி பட்டணங்களை கட்டினான். எல்லாருக்கும் கிருபை கிடைத்தது. ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை அனுப்பி பரலோகத்தின் சாட்சி அறிவித்தது ஒரே அளவு மரியாதை. கிருபை பெற்றவளை வாழ்வு. தேவதூதனுக்கே ஆசை, ஐயா இந்த பொம்பளையாக பிறந்துருக்கலாமே, நான் தேவதூதனாக பிறந்துட்டேன். இல்லை, தேவதூதன் வந்து சொல்கிறார், ஐயோ ஏம்மா கிருபை பெற்றவள் நல்லா இருமா, தேவதூதர்கள் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் எங்களுக்கு மேலே ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கம்மா. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அவளை பார்த்த சிமியோன் அவனோட உள்ளத்தை பட்டை ஊடுருவி போகும். வசனம் சரி, அந்த வசனம் வாசிங்க. அப்படின்னா 19ஆம் வசனம் வாசித்ததில் சொல்லுது, மரியாதைகளை தன் சிந்தையில் வைத்து, தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். என்ன நடக்க போகுதோ, கரண்டில் என்ன நடக்க போகுதோ தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையை அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த அம்மா உள்ள எப்படி தவிச்சிருக்கோம். எப்பா உன்னதமான தெய்வதூரில் பிறந்தது என் பிள்ளை இல்லையா? நம்ம மற்றவங்க எல்லாம் போய் பேதுருலாம் ஆண்டவரேன்னு கத்திருப்பார். யோவான் போய் தகப்பனேன்னு கத்திருப்பார். எலிசா இருந்தால் கத்திருப்பார். இஸ்ரவேலி குதிரை வீரருமாய் இருந்தவரேன்னு கத்திருப்பார். மகனேன்னு கத்தின ஒரே ஒரு பேர் மரியாதை. மகனே வலிக்குதாப்பா, ஐயோ என் பிள்ளை ரத்தம் சிந்துதே, அவர் சிறுவில வலிப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுது.
ஆனால் என் பிள்ளை இப்படி கண்ணு முன்னாடி அடிச்சுட்டு போகிறாங்களே, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என் பிள்ளை பாவோடு கட்டியிருப்பாங்க. ஆனாலும் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் அறிந்திருந்ததினால் அந்த வலி வேதனை எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் அமைதியாக இருந்தாங்க, கிருபை பெற்றிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ரட்சகரை பெற்றிருந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் பாக்கியவதியாக இருந்தார்கள். பார்த்த பெண்களை வாழ்த்தினாள். இப்படிப்பட்ட கர்ப்பத்தை, இப்படிப்பட்ட பிள்ளை சுமந்த கர்ப்பங்களும் பால் கொடுத்த முறைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று ஆசீர்வதிச்சாங்க. அப்பயே அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, கிருபை பெற்றார்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய மனுக்குலத்தின் மேல் பிரிய வைத்தபடினார். 2 பேர் நான் சொன்னது, இது என்னுடைய நேசகுமார், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். காரணம் என்ன? உலகத்தில் பிறந்த நான் தான் ஆண்டவர். யோசேப்பை பார்த்து எதை பாருங்க, நான் ஆண்டவர், சும்மா என்னதான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அம்மாவை பார்த்து ஒன்றும் சொல்லலைம்மா, நான் வந்து தேவகுமார், சும்மா கேட்குற சாப்பாடு கொடுங்க, சும்மா இந்த இட்லி சாம்பாரை 3 வேளை போட்டுருக்க கூடாதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் சொல்ல முடியல, அடங்கி இருங்க. அந்த பிள்ளை ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேர்ந்து வளர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஜெயித்தது. பிரைஸ் காட். பிரியமுள்ளவர். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:22. 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நல்ல சொல்லுங்களேன். வருஷ கடைசிக்கு வந்துட்டோம்ல, சில வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் பெற்றதெல்லாம் கைகளை வச்சு ஜெபித்தோம், டேட்டு போட்டு ஜெபித்தோம், இன்னும் நடக்கலை இல்லையா? அது நடந்துச்சு. நம்ம டைம் இன்னும் வரல, அவ்வளோதான். ஆண்டு சொல்கிறாரு, உன்னை எனக்கு சொந்த ஜனமாக்க பிரியம் வைத்தபடினால் மகத்துவமான நாமமாகிய இயேசு நாமத்தில் மட்டும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைவிடவே மாட்டார், சொன்னதை நிறைவேற்றுகிறதாக. அப்படி அந்த 147 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக காத்திருங்க. எந்த காரியமானாலும் ஏற்ற வழியில் நடக்கும். ஏற்ற வழியில் இத்தனை நாள் கரெக்டாக எனக்கு ஒரு வேளை சாப்பாடு லேட்டாக கிடச்சிருக்கா? இல்லை, டைமுக்கு அது கிடச்சிருக்கோம், நம்ம லேட்டாக சாப்பிட்ருக்கோம். நான் இன்னைக்கு மதியானம் சாப்பிடல, நம்ம வேண்டான்னு விட்டுருந்தா தான் விட்டுருப்போமே தவிர கரெக்டாக சாப்பாடு கொடுக்கல, அதனால் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை. எங்கே ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு இருக்குது, வேலையை செஞ்சுன்னா காலையில் நிறைய சாப்பிட்டோம்னா, மம்மி வச்ச பொங்கல் சாப்பாடு நிறைய சாப்பிட்டாச்சு, அதனால் கொஞ்சமாக சாயந்தரம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டோமே தவிர அவர் முன்னாடி ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். என் பிள்ளை என்ன சாப்பிடணும், கைவிடவே இல்லையா? உனக்கு எனக்கும் கர்த்தர் என்னும் அந்த மகத்துவமுள்ள நாமம் இருக்கிறபடினால் அவருடைய சொந்த ஜனமே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். குடினால குழுவை நாசமாக போவதில்லை, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த குடினாவே ஒட்டச்சு அந்த குடி கட்டப்படும்படி, உன்னுடைய குடும்பம் கட்டப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வாக்கு பண்ணிட்டார்ல, செய்து முடிப்பார். நல்ல வேதத்தை பிரியமாயிருங்க. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் வாக்கியமானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேதத்தை எடுங்க, பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுங்க, சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. சில வேத வசனத்தை நான் கேட்குறேன்னு வரமாட்டாங்கிறாங்க. நீ வரலனாலும் பரவாயில்ல, வேத வசனம் இல்லாமல் நீ வளர முடியாது. முடியாந்துரு, தட்டி எழுப்பி பின்னாடி உள்ளாலும் அந்த முளைப்பூச்சி ஒன்று வச்சுக்கோ, குத்து, பரவாயில்ல. ஆமாம், நான் குத்துறாக்க முன்னாடி ஓடி வரும். சில பண்டிவால் மாதிரி சுட்டி நிற்கும், இதெல்லாம் எடுத்து சுவங்கின்னு விட்டு அடித்து ஓடி வந்துடும். நல்ல இதுவையா வரட்டும் வசனம். கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்கள் மேல் கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வருடத்தில் கர்த்தர் தம்முடைய பிறப்பின் நிமித்தம் நம்ம பிரியமாய் இருக்கிறபடினால் அவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். விசுவாசத்தோடு எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருப்போம். கர்த்தமை இப்படி எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மை பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டான இந்த நாள் நாம் தேவனை மகிமைப்படுத்த எழுந்து நிற்கலாமா? நம்ம பிரியமாய் இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்ம பிரியமாய் இருக்கிறபடி நான் அவர்கிட்ட சொல்லுவாங்கதே, நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதை தரணும்.
நீரே நல்லவர், நீரே வல்லவர். உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரங்கள். உனக்கு பிரியமானவர்களை செய்ய எனக்கு அனுகிரகம் செய்தல். எல்லாம் ஒரு நிமிஷம் நல்ல கண்களை மூடி கரங்களை திறந்து அப்பாட்ட பேசலாமா? கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிற ஒரு நேரம். கிறிஸ்து இயேசு பாலனாய் பிறந்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது உனக்காக. இந்த வருஷம் உன் குடும்பம் சீராக போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உன்னுடைய வாழ்க்கை சீரடைய போகிறது. கர்த்தர் இந்த ஊழியத்தை மகிமை மேல் மகிமை அடைய செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீ உன் குடும்பமும் தேவனுடைய கிருபையினால் பிசாசை ஜெயிக்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த பொல்லாத சாபம் எல்லாம் மாறப்போகிறது. ஜீசஸ் உன்னுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமான ஜனம். அப்படியே கண்ணு மூடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய கையில் நீங்கள் இருந்தால் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அப்பா ஊருக்கு போயிருப்பார். பிள்ளை ஓடி வந்த உடனே அந்த பிள்ளை ஓடி வரும் பாருங்க. யாராக இருந்தாலும் கையை உதறிடும். அம்மாவே இருக்கட்டுமே, கையை உதறிட்டு 2 கையை தூக்கிட்டு ஓடி வந்து அப்பான்னு குதிக்கிறத பார்த்துருக்கோம்ல. அந்த அப்பா தூக்கி அந்த பிள்ளை அப்படியே கை இடுப்பில் வச்சுக்க மாட்டார். தூக்கி ஒரு சுத்துவார் பாருங்க. அந்த பார்க்கிற ஒரு பரம தகப்பன் நம்ம கண்புள்ளுவார். அந்த அன்புக்காக தான் இன்று கர்த்தர் நம்மோடு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்மேல் பிரியமாய் இருக்கிறேன். என்மேல் பிரியமாய் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அப்படி தரையில் கை வச்சு சொல்லுங்க. ஆண்டவர், இந்த வீடு இந்த இடத்துல பிறந்தது எனக்கு 50 பேராவது நீங்கள் தரணும். 50 பேராவது தரணும். ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்தில் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிற பிரியமுடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கிற ஒரு வரம் எனக்கு வேணும். தேங்க்யூ ஹோலி. சொல்லுங்க ஆண்டவர், என்னுடைய குடும்ப ஜபம் இல்லாத இடங்களில் குடும்ப ஜபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். பிள்ளைகள் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கனாலும் அன்றைக்கி இரவும் பகலும் ஜபம் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. சொல்லுங்க ஆண்டவர், என்மேல் பிரியமாக இருக்கிற தேவன் சாஷ்டாங்கமாக பணிந்து தொழுகிற இந்த நேரம் அவருடைய மகிமை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் நன்றி சொல்கிறேன். இதுவரைக்கும் ஜீவனோடமை காத்திருந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகளே உமா, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளே, உங்கள் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் சீரமைப்பதாய் வாக்கு கொடுக்கிறார். வரும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு முன்பதாய் ஒரு 4 நாட்களுக்குள்ளாக பல காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்த்து இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். கடந்த வாரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் மிகுந்த கண்ணீரோடு நீ ஒரு சாலையில் ரோட்டில் நடந்து போகிறத நான் பார்க்குறேன். நீ நடந்து போயிட்டு இருக்கும்போதே கண்ணீர் வர்றதை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் உங்களில் பிரியமாக இருக்கிறார். மகளை, எழுந்து பலன் கொள்ளுங்கள். எழுந்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற நேரம். கர்த்தர் உங்கள் ஏற்றுவிடவர்கள் ஆசீர்வதிக்க போகிற அந்த நேரம். பெற்ற தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டால் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். நன்றி சொல்ல. ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். என் தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை சாட்சியாய் உண்மை பிரதிபலிக்கணும். ஆண்டவரே, நான் பேசக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கை பேசணும். ஆண்டவரே, பரலோகத்தில் தேவர்கள் இறங்கி வந்து கிருபை பெற்றவழி என்று காணும்படிக்கு இவ்வளவு அற்புதம் நடந்த நாவை திறந்த மரியாதை யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. தேவதூதன் வந்து இந்த வார்த்தை சொன்னார்னு தரிசனத்தை கூட அவள் வாய் திறந்து பேசலை. ஆகினால் அவள் கிருபை பெற்றாள். பிரைஸ் பீ டு காட். அவள் யோசிப்பிடத்தில் பேசினாள். ஓடி போய் யோவானின் தாயினிடத்தில் பேசினாள். அவ்வளவுதான், யாரிடத்துல பேசலை. அவமானம் என்று தெரிஞ்சும் பேசலை. தெய்வ கிருபை என்று அறிந்தும் பேசவில்லை. அவளோ இதோ உன்னதமான தேவனுடைய குமாரனுடைய தாய் என்னப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். சொல்லுங்க ஆண்டவரே, நான் கிருபை பெற்றவனாய் கிருபை நிறைந்தவனாய் இந்த ஊழியத்தை நடத்த வேண்டும். இந்த கிருபை நான் இடத்தோடு இணைந்து ஓட வேண்டும். சொல்லுங்க ஆண்டு கர்த்தர் கொடுத்த தரிசனம். இந்த தரிசனத்திற்குள்ளாய் எவ்வளவுக்கு அதிகமாக நீ இணைத்துக் கொள்ளுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக நீ கர்த்தருடைய அன்பையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். எவ்வளவு அதிகமாக நீ அநேகருக்கு இந்த ஊழியத்திற்குள்ளே இணைத்து விடுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருப்பார். உனக்கு சொந்தமான ஜனம் அவர். உன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உன் எப்சிபா என்றும் உன் பியூலா என்றும் நீ சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்னில் காணப்படுவார். சொல்லுங்க, வாழ்க்கை சாட்சியாய் மாற்றும். நன்றி நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எங்கள் உள்ளத்தில் தேவ மைந்தன் பிறந்த நாள். எங்கள் உள்ளத்தில் பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் உள்ளத்தில் ஜீவன் நதி புறப்பட்டு ஓடட்டும். அப்பா, இந்த அருமையான இந்த நாளிலே இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் உடைய அன்பு பிரதிபலனாய்
பாய்ந்து செல்லட்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் பாய்ந்து செல்லட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஐஸ்வர்யா மேல் தேவனுடைய வார்த்தையினால் இறங்குவீராக. தர்ஷினின் மேல் தெய்வ மகிமை இறங்குவதாக. மகள் தங்கமணியை கதை தொட்டு ஆசீர்வதித்து இந்த வருடத்தில் மேன்மையாக ரட்சிப்புகளாய் நடத்துவீர்கள். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்படி கலையத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் இருப்பதாக. மகள் உமாவில் இருப்பதாக. அந்த மகள் பாரிசாமில் தேவனுடைய மகிமை சம்பூரணமாக இருப்பதாக. நம்ம விக்டர் மேலும் ராஜு மேலும் கத்தரை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் பலன் உள்ளவர்களாய் கத்தற்காய் ஓடி திரிகிற ஆசைகளுடைய கால்களை கத்தர் கொடுப்பீராக ராஜா. நன்றி. ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் தெய்வ பலன் உண்டாகட்டும். அவள் ஜோதியை ஆசீர்வதித்தவர்கள் கத்த பிள்ளை இந்த ஸ்தலத்தில் உயர்த்துவீராக. பிரிசிலாவை தோடும் இந்த 2026 வருடம் மகளுக்கு நீர் ஏற்ற துணையை கர்த்தரிடத்தில் நான் உம்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் சொல்லாண்டவரே கர்த்தரிடத்தில் கொடுப்பீராக. கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற பரிசுத்தமானதாய் தேவ புத்திரன் நிழல் இடுகிறதாய் தருவீராக. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அன்னக்கொடி குழந்தை ரத்தனம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம். அப்படி அன்று அஸ்வினியையும் செந்துரை கத்த தொடுவீராக. பூர்ண ரட்சிப்புகளை இந்த வருஷம் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அறுவடை செய்து இந்த ஸ்தலத்தை விதைத்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் முழு குடும்பத்தோடு கர்த்தர் இயேசுவிடத்தை ஏற்றுக்கொள்ள அதிசயம் நடப்பிக்க கிருபை பாராட்டும். ஜோனை தொடுவீராக. சாட்சியுள்ள ஒரு காரியம் இந்த வருஷத்தில் நடைபெற போகிறதற்காக நன்றி. சாத்தானுடைய நாட்கள் முடிந்து போய்விட்டதப்பா. உம்முடைய நேரம் வருகிற பிள்ளையை ஆசிரியத்தை உயர்த்துவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலையை, வருமானம் உள்ளவருக்கு அற்புதமான வருமானத்தை மாற்றி தாரும். அந்த மகன் ஜாக்கிக்காக மகன் ஷேனாக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தன் பிள்ளைகள் மேல் உங்களுடைய நித்திய கிருபையை வைத்தரணும். ஒரு ஆக்கில்லாவாய் பிரிசில்லாவாய் இந்த உலகத்திற்கு சுற்றி தெரிந்து தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு அறிவிக்கவும் பலத்தோடு அறுவடை செய்யும் பிள்ளைகளை துணை நிற்பீராக. அவர்களுக்கு உங்களுடைய பலம் தேவையாக இருக்கிறது ராஜா. அநேகருக்கு முன்பதை இன்னும் சாட்சியாய் மாற்றும், இன்னும் வல்லமையாய் மாற்றும். இது கர்த்தருடைய வீடு எனப்படுவதாக. ஜனங்கள் அந்த ஒரு தெருவில் போங்க, திரும்பினீங்கன்னா ஒரு கர்த்தருடைய வீடு இருக்கும். அதை தாண்டினீங்கன்னா நம்ம ஒன்று அட்ரஸ் சொல்லட்டாண்டு கர்த்தருடைய முகவரியாய் மாற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஷேரனை தொடுவீராக. ஜாதிகளுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள சாட்சி நிறைந்த மகிமுள்ள ஒரு தாயாய் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அமைச்சை தொடுவீராக. கர்த்தர் பிள்ளை வைத்திருக்க தரிசனத்தின்படி அநேக ஜாதிகளுக்கும் பிள்ளை ஆசீர்வாதமாய் கொண்டு செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்பமும் நீசனுமாகிய அடியேனை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் உமக்கு உகந்த பாதையில் மட்டும் உமது சித்தத்தை மட்டும் அறிவித்து, உங்களுடைய வார்த்தையை மட்டும் அறிவித்து, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மட்டும் மகிமை செலுத்துகிற உத்தம ஊழியனாய் கர்த்தர் அடியை நிறுத்துவீராக. இந்த வருடம் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி அடுத்த வாரம் 29 முதல் இருக்கிற நமது கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா மன இறுக்கங்கள், தோல்விகள், மறைமுக காரியங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. தனிப்பட்ட காரியங்களை பேசக்கூடாது. தனிப்பட்ட பாரத்தை வெளியிடக்கூடாது. தனிப்பட்ட சோகத்தை கர்த்தத்தை வெளியிடக்கூடாது. எல்லாம் கர்த்தரை ருசிக்கணும். கர்த்தருக்காக எழும்ப என்ன சொல்ல ஒரு எழுப்புதல் ஆண்டாய் நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் கட்டி எழுப்புகிற ஒரு புதிய ஆண்டாய் நாங்கள் அதை அறிவிக்கிறோம். அந்த நாட்டில் தெய்வ அக்கினி பலமாய் நிறங்குவதாக. 12 கூட நாங்கள் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும். புதிய ஆத்துமாக்களோடு நாங்கள் சந்திக்க கிருபை பாராட்டும். 28ஆம் தேதி வெங்கடகுறிச்சியில் இருக்கிற கூட்டத்தில் தேவன் மகிமையாய் வெளிப்படும்படி கர்த்தரை சொத்தரிக்கிறோம். மகிமையினால் பரிசுத்தத்தினால் எழுப்பி வல்லமையை நிறைத்தருளுவீராக. 29 பார்த்திபனூரில் இருக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையில் அபிஷேகம் இப்பொழுது இந்த தெய்வ அக்கினி நிரம்பட்டும். மாற்றி அமைத்தரணும். எல்லா கைகளை சுற்றி இந்த அருப்பு கோட்டை எல்லா அவங்கவுங்க பட்டணத்தை சுற்றுங்க. கைகளை சுற்றி இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மேல் பிரியமான இயேசு இந்த ஜனத்தின் மேல் பிரியம் கொள்ளுவீராக. எங்கள் பட்டணத்தின் மேல் பிரியம் கொள்ளுவீராக. எங்கள் தேசத்தை சுற்றி ஜனங்கள் மேல் பிரியம் கொள்ளுவீராக. எங்கள் வீட்டின் மேல் பிரியம் கொள்ளுவீராக. எங்கள் மேல் பிரியம் கொள்ளும்படி எங்கள் கனிகள் உம்மால் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரணும். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் எங்களை வழி நடத்தும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பணிந்து தொழுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஈஸ்வரனுக்கு ஊழியத்தோடு வருகிற 2026ஆம் ஆண்டோடும் கிறிஸ்து இயேசுவின் கிரீடத்தை தரிப்பிக்கும் வரைக்கும் பரிசுத்தமான ஓட்டத்தில் ஓட கிருபை தருவதாக. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லும் தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல்.
The Lord is God. Praise God. So God bless you. Let's say the part. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. So God bless you all. Merry Christmas to all. தேவனுக்கு மகிமை விசேஷமாய் இந்த வருடத்தின் கிறிஸ்மஸ் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதற்கு உதவி செய்த அன்பு மகனே மகளையும் அனுப்பப்பட்டு கொடுத்திருக்கும் இயேசு நாமத்தில் உள்ள நாளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். God bless you. Thank you and praise the Lord. Praise God.